Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா MS Word டாக்குமெண்ட்டில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஒரு யூசர் அதை யூஸ் பண்ண மட்டும்தான் முடியணும், மற்றபடி அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை இந்த டாக்குமெண்ட்லேருந்து டெலீட் பண்ணக்கூடாது. ஸோ அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஃபில்லபிள் ஃபார்ம்ஸ் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது. பட் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஐடியாஸையும் நீங்கள் தாராளமாக ஃபில்லபிள் ஃபார்ம்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். நல்லா கவனிங்க, ட்ராப் டவுன் லிஸ்ட்டோட யூசஸ் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபில்லபிள் ஃபார்ம்ஸ், குவிஸ், ப்ரீ டிஃபைன்டு லிஸ்ட், இப்படி ஒவ்வொருத்தரோட யூஸ் கேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட்டை தாராளமாக யூஸ் பண்ண முடியும். சரி, ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டேப்பில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த டெவலப்பர் டேப் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்காது. ஹோம் டேப், இன்சர்ட் டேப், இந்த மாதிரி மல்டிபிள் டேப்ஸ் இருக்குது. ஆனால் டெவலப்பர் டேப் டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணியிருக்காது. ஸோ அதை நம்ம மேனுவலாக தான் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி ஆகணும். ரொம்ப சிம்பிள், எந்த டேபுக்கு மேலே வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் நிறைய டேப்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருக்கும். அதில் டெவலப்பர் டேப் அன்செக்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போது இந்த ஏரியாவில் டெவலப்பர் டேபும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். டெவலப்பர் டேப்பில் நமக்கு தேவையான அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஆட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன், அந்த கண்ட்ரோல்ஸுங்கிற இந்த குரூப்புக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு எந்த இடத்துல ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணுமோ கர்சரை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கணும். அண்ட் இப்போது டெவலப்பர் டேப்பில் கண்ட்ரோல்ஸோட குரூப்பில் பார்த்தோம்னா நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் கண்டென்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஐக்கன் பார்த்தீங்கன்னா இருக்கும், கமாண்ட் இருக்கும். ஜஸ்ட் நாம் கிளிக் பண்ண உடனே கர்சரை எங்கே வச்சுருந்தோமோ அந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேஸ் ஆயிரும். ஒருவேளை இங்கேருந்து நீங்கள் எதை ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கண்டென்ட் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஃப்யூச்சரில் அதை ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு எப்படி அதை நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரி, ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போது மாடிஃபை பண்ணுறதுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் இப்படி செக் பண்ணி இருக்கும் போதே மேலே டெவலப்பர் டேப்பில் சேம் கண்ட்ரோல்ஸோட குரூப்பில் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டோட எல்லா விஷயங்களையும் நாம் இங்கே மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டைட்டில். ஸோ டைட்டிலில் ஃபீட்பேக்னே பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ டைட்டில் கொடுக்கறதுனால ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது டைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே தெரியும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது. பட் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ்டாக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேக்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நமக்கு அவசியம் கிடையாது. அண்ட் அதுக்கு அடுத்தது கலர். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் கலர்ஸ் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கலர் செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா லாக்கிங் அப்படின்னு இருக்குது. இதில் கண்டென்ட் கண்ட்ரோல் cannot be deleted அப்படிங்கிற இதை நாம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கண்டென்ட் கண்ட்ரோல் கொடுத்தோம். இனி ரைட் கிளிக் பண்ணும் போது அந்த ஆப்ஷன் வராது. காரணம், லாக்கிங் செக்ஷனில் நாம் கண்டென்ட் கண்ட்ரோல் cannot be deleted அப்படிங்கிறத எனேபிள் பண்ணதுனால. அண்ட் ஃபைனலாக கீழே போய் பார்த்தோம்னா நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸை இங்கே நாம் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஏற்கனவே சூஸ் அன் ஐட்டம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இருக்கலாம். ஸோ நான் அதை அப்படியே தான் விடுறேன். ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸை இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே நேமில் ஜென்ரல் ஃபீட்பேக் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, நீங்கள் டிஸ்பிளே நேமில் என்ன கொடுக்குறீங்களோ அதுவே பார்த்தீங்கன்னா வேல்யூலையும் ஃபில் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஓகே கொடுத்துட்டா போதும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இப்படி நமக்கு தேவையானது எல்லாத்தையும் வேகமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நன் ஆஃப் தி அபவ் கொடுத்து ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தாச்சு. ஸோ டிஸ்பிளே நேம் என்ன, வேல்யூ என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல வரணும், அதாவது ஜென்ரல் ஃபீட்பேக்குக்கு மேலே தான் அது வரணுங்கிற பட்சத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம மூவ் அப் கொடுத்து இப்படி நாம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேண்டாங்கிறத இங்கேருந்து தாராளமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சூஸ் அன் ஐட்டம், இது வேண்டானே வச்சுப்போமே, ரிமூவ் கொடுத்தா அது அங்கேருந்து ரிமூவ் ஆயிரும். கண்ட்ரோல் Z இங்கே வேலை செய்யாது. ஸோ மறுபடியும் நீங்கள் அந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டா போதும்.
இப்போ நாம கொடுத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, நாம செலக்ட் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாம் என்ட்ரி பண்ணிக்க முடியும். வேண்டாங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போதைக்கு Ctrl+Z நாம் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு சூஸ் அன் ஐட்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது. சரி, நமக்கு தேவையான ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. மல்டிபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேட்டிங்ஸ்க்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி கவனிச்சு பாருங்கள், இங்கேயுமே லாக்கிங் நம்ம எனேபிள் பண்ணி தான் இருக்கிறோம். ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நாம் இதை சேவ் பண்ணி அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இதே டெவலப்பர் டேபில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டோட குரூப்பில் ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. கிளிக் பண்ணி லான்ச் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேனலாக லான்ச் ஆகும். ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங்கில் நமக்கு 2 விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று ஃபார்மேட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதை கம்ப்ளீட்டாக நாம் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நல்லா கவனிங்க, allow only this type of editing in the document. இந்த டைப் ஆஃப் எடிட்டிங் மட்டும் இந்த டாக்குமெண்ட்டில் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிவிட்டு, என்ன டைப் ஆஃப் எடிட்டிங் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ட்ராப் டவுனில் இருந்து நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை, 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அதில் நமக்கு ஃபில்லிங் இன் ஃபார்ம்ஸ் இதை நாம் எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் என்ஃபோர்சிங் ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்ட் நாம் கொடுக்கணும். ஸோ பேசிக்காக ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் ஓகே கொடுத்துடலாம். அண்ட் மறுபடியும் Ctrl+S கொடுத்து ஒரு சேவ் பண்ணியாச்சு. அண்ட் டாக்குமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் இல்லை ரீடர் ஒரு யூசர் இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த ஃபார்மை ஃபில் பண்ண வேண்டியவங்க இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்மில் இருக்கிறத எல்லாமே ஃபார்மோட ஃபீல்டில் என்ன வேணாலும் அவங்க சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய நேம், அதாவது என்ன நம்ம கொடுத்துருக்குறோமோ அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண முடியும், அதில் என்டர் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஆஃப் ஃபீட்பேக் இதில் போயிட்டு ஜென்ரல் ஃபீட்பேக், ரேட்டிங் ஆஃப் ஒர்க் என்வாயர்மெண்ட், எக்ஸலண்ட். ஸோ இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய எடிட்டிங் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கிறதுனால ஹோம் டேப், இன்சர்ட் டேப், ட்ரா டேப் எல்லாத்துலேயும் கவனித்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டீஆக்டிவாக தான் இருக்கும், ஐடில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். எதையுமே இந்த ஃபார்மை அப்ளை பண்ண ஃபில் பண்ண வரவங்க இங்கே இருக்கக்கூடிய எடிட்டிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரன்சிங் போங்க, மெயிலிங் போங்க, ரிவ்யூவாக இருக்கட்டும், இன்சர்ட்டாக இருக்கட்டும், எடிட்டிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்ஷன்ஸை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை அவங்க ஏதாவது ஸ்டாப் பண்ண விரும்புகிறாங்க, எதையாவது மாற்ற விரும்புகிறாங்க, இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது மாற்ற விரும்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் கொடுத்துருக்கிற ஃபீல்ட்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கிற பெர்மிஷனை பேஸ் பண்ணி தான் அவங்களால எதையுமே ஒர்க் பண்ண முடியுமே தவிர டாக்குமெண்ட்டில் அவங்களால எதையுமே மாற்ற முடியாது. இல்லை ரொம்ப விவரமாக போய் டெவலப்பரில் மறுபடியும் ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங்கில் போயிட்டு அவங்களால ஸ்டாப் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமே தவிர பாஸ்வேர்ட் தெரியாமல் அதை கொடுக்க முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களாக இருந்தாலுமே இதில் எதாவது எடிட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த ப்ரொடெக்ஷனை சேம் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து தான் அதை அன்ப்ரொடெக்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கண்டென்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வராது. காரணம், ஏற்கனவே நாம் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், லாக்கிங் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை இதை டிசேபிள் பண்ணி இருக்குதுன்னா ரைட் கிளிக் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ண முடியும், ரிமூவ் கண்டென்ட் கண்ட்ரோல் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டையும் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இதில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஐடியாஸையும் அண்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு மென்ஷன் பண்ண ஃபில்லபிள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஐடியாஸையும் கம்பைன் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு ஃபில்லபிள் ஃபார்ம்ஸை தாராளமாக நீங்கள் MS Wordல கிரியேட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.